பானி சப்பாத்தி. இதுக்கு தேவையான பொருள் பாலக்கு கீரை, பச்சை மிளகாய் போட்டு நம்ம மிக்சியில் இது போல் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ப்ளஸ்ஸு ஜீரா பொடி, கரம் மசாலா பொடி. இது ஒரு ஸ்பெஷல் பொடிங்க, நான் அப்புறம் அது சொல்கிறேன். உப்பு, 350 கிராம் கோதுமை மாவு. இது பிசையத்துக்கு தேவையான ஆயில், நார்மல் ஆயில். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் செய்கிற எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கரம் மசாலா பொடி, ஸ்பெஷல் பொடி, ப்ளஸ்ஸு ஜீரா பொடி, உப்பு போட்டு அந்த பாலக்கு அடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இதில் போட்டுக்கணும். அந்த டிஷ்ஷில் கூடவே கோதுமை மாவு, ஒரு 350 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்குங்க. இது 15 சப்பாத்தி வருங்க. கரெக்டாக 15 சப்பாத்தி வரும். அதுபோல் நல்லா பிசைஞ்சிக்குங்க. தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு பிசைஞ்சு இது போல் வச்சுங்க. பாருங்கள், கலரே எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். க்ரீன் கலர் சப்பாத்தி இல்லையா? பாலக் அப்புறம் சப்பாத்தி செஞ்சு நம்ம தவாவில் போட்டு வாட்டணும். லைட்டாக ஆயில், இதுக்கு ஜாஸ்தி ஆயில் கூட எடுக்க தேவையில்லை. லைட்டாக ஆயில் 2 பக்கம் திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வேக வச்சு எடுத்துடணும். சூப்பராக வந்துச்சுங்களா? வாவ்.